ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட் கைட்லி தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கு NISL ஏஓ பிலிம்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் தான் என்ன பண்ண போறோம் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் தான் நடக்க போகுது. அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா முன்னாடியே என்ன பண்ணிருங்க, எக்ஸாம் சென்டருக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே என்ன பண்ணிக்கோங்க, பிளான் பண்ணி முன்னாடியே கிளம்பிக்கோங்க. சரிங்களா? கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்கன்னா, மறக்காம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்து போகணுமோ அதில் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், நீங்க என்ன ஐடி ப்ரூஃப் எடுத்து போறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃப் கரெக்டான நேம் இருக்கு ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போங்க. அதோட ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 போட்டோஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது போக அப்புறம் வந்துட்டு நீங்க வழக்கமா யூஸ் பண்ற பென் வந்து என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துட்டு போங்க. சரிங்களா? அதே மாதிரி முன்னாடியே ஒரு எக்ஸாம் சென்டருக்கு முன்னாடியே போயிருங்க மறக்காம. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏன் சொல்றேன் அப்படின்னா, வேற சென்டர் இருக்கு, அதாவது நீங்க இருக்க நேட்டிவை தவிர்த்து ரொம்ப லாங்கா நிறைய பேருக்கு எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால தான் சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்க பஸ் ஃபெசிலிட்டி எப்படிலாம் இருக்குதுன்னு தெரியல. அதனால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே போயிருங்க. சரிங்களா? அதே மாதிரி எக்ஸாம் சென்டர் போயிட்டு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? முன்னாடியே போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுட் எல்லாம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தண்ணி பாட்டில்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா உள்ளே இருக்கும். சரிங்களா? முன்னாடி போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டான செக்ஷன் அட்டன் பண்ணுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஓப்பன் ஆகுதுன்னா இங்கிலீஷ்லாம் பொறுமையாக ரீட் பண்ணி கரெக்டாக அட்டன் பண்ணுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவான்ஸ் ஓப்பன் ஆகும், அதை ஃபாலோ பண்ணி ரீசனிங் ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இந்த 3 செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குவான் செக்ஷன் கொஞ்சம் மாடரேட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட் எல்லாம் அதாவது போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் கண்டக்ட் பண்றதை பொறுத்து நான் வந்து மற்ற 2 செக்ஷனை காட்டிலும் குவான் செக்ஷன் கொஞ்சம் மாடரேட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, அதர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து கிளர்க் எக்ஸாம் காட்டிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட்டா தான் இருக்கும். அதே மாதிரி SBPO IBSPO எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால மேக்ஸிமம் அட்டன் கொடுக்க பாருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரே ஷிஃப்ட் தான் நடக்க போகுது. இதுல பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி நார்மலைசேஷன் இருக்காதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு சிலர் மேக்ஸிமம் ஃபுல்லா அட்டன் கொடுக்கணும்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கொடுக்காதீங்க. ஏன்னா நெகட்டிவ் மார்க்கும் இருக்கு. சரிங்களா? கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அக்யூரேசியோட மேக்ஸிமம் அட்டன் கொடுக்க பாருங்க. சரிங்களா? அதே மாதிரி நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆல் தி பெஸ்ட். நல்லா கலக்கிட்டு வாங்க, எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி முடிச்சுட்டு வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, நீங்க எவ்வளவு அட்டன் கொடுத்தீங்க, அப்புறம் எக்ஸாம் எந்த லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த மாதிரி இவ்வளோ அட்டம் போட்டேன், எக்ஸாம் இந்த லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி எல்லாரும் நல்லா பண்ணிட்டு வாங்க. எக்ஸாம் வந்துட்டு ஈஸி டு மாடரேட்டாக தான் இருக்க போகுது. சரிங்களா? அதனால எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆல் தி பெஸ்ட். சரிங்களா? நல்லா பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ கைஸ்.